You are watching Grace Television. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. கிரேஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலுமாய் கூட தேவனுக்கு பிரியமானவைகள் எவைகள் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும்பொழுது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆகவே தேவன் எதிலே பிரியப்படுகிறார் என்றால், உண்மையாய் நடக்கிறவரிடத்திலே தேவன் பிரியமாயிருக்கிறார். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அப்படி என்றால் நம்மிடத்திலே தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார். உண்மை உள்ளவன் பரிபூரண ஆஸ்வாத்தை பெறுவான் என்று வசனம் சொல்கிறது. அப்படி என்றால் தேவனுக்கு பிரியமானவைகள் என்ன என்று பார்த்தால், உண்மையாய் நடக்கிறது தேவனுக்கு பிரியமாயிருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் நம்முடைய குடும்பத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும், மனைவிக்கு உண்மையாக இருக்க வேண்டும், புருஷனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்க வேண்டும், சமுதாயத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும், தேசத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அப்படி உண்மையாக இருப்பது தேவனுக்கு பிரியம் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உண்மை உள்ளவன் தான் ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். எனவே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புடுத்தவர்களாக, ஆண்டவரே, நான் எல்லாவற்றிலையும் எப்பொழுதும் நான் உண்மையாக இருக்க வேண்டும், என்னிடத்தில் கொடுக்கப்பட்டதான உத்தரவாதத்திலே நான் உண்மையாக இருக்க வேண்டும், எனக்கு கொடுக்கப்படுகிறதான வேலைகள் அதிலே நான் உண்மையாக இருக்க வேண்டும், மற்றவர்கள் என்னிடத்திலே நம்பி கொடுத்த பொறுப்பிலே நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போமாக. காரணம் என்னன்னு கேட்டால், வசனம் தெளிவாய் சொல்லுகிறது என்ன என்று கேட்டால், உண்மையாய் நடக்கிறவர்களோ தேவனுக்கு பிரியம். இப்படி சொல்லலாம், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று சொல்லி வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அது மட்டுமல்லாதபடிக்கு 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனத்தை சற்றே வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்குது. என்ன என்று கேட்டால், அவனவன் வெசனமாயும் அல்ல, கட்டாயமாகும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உற்சாகமாய் நாம் தேவனுக்கென்று கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி தேவனுக்கென்று உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையில, வசனத்தை நாம் வாசிக்கும்போது, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்போது நாம் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கும்போது தேவன் நம்மிடத்தில் பிரியமாயிருக்கிறாராம். உண்மை உள்ளவன் இடத்துல தேவன் பிரியமாயிருக்கிறார். அதாவது உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்கிறவனுக்கு தேவன் பிரியமாயிருக்கிறார். அடுத்து உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கின்றோம். அது மட்டுமல்ல, அப்படிக்கு தேவனை மேன்மைப்படுத்துவது, இந்த உலகத்தில் இருக்கிறதான பொன் பொருள் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு தேவனை குறித்து மேன்மை பாராட்டுவது தேவனுக்கு பிரியமாயிருக்கதாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரத்தை சற்றே எடுத்துக்கொண்டு, எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது. எரேமியா 9வது அதிகாரம் 23, 24 அந்த வசனத்தை பாருங்கள். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமசாலி தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிற பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரத்தில்
23, 24 வசனத்தில் வாசிக்கின்றோம். ஞானி தன் ஞானத்தை குறித்து எனக்கு ரொம்ப புத்தி இருக்குது அப்படின்ட்டு தன்னை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாதான். பராக்கிரமசாலி தனக்கு இருக்கிறதான பராக்கிரம் வீரத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. ஐஸ்வர்யம் உள்ளவன் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. மேன்மை பாராட்டுகன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து மேன்மை பாராட்டணும் அப்படின்னு வசனம் இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஏன் அப்படின்னு கேட்டால் ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அப்போது நம்முடைய ஞானத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. அது மட்டுமல்ல, அப்படிக்கு பராக்கிரமத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். அப்போது நம்முடைய பராக்கிரமத்தை குறித்து நாம் மேன்மை அவர் கொடுத்தாதான் நாம் பராக்கிரமசாலி. ஐஸ்வர்யம் எல்லாமே ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. அப்படி என்றால் நான் ஐஸ்வர்யவான் என்று சொல்லி நம்மை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. மேன்மை பாராட்டும் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று சொல்லி கர்த்தர் குறித்தே மேன்மை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வசனமாக சொல்லுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம்? இன்னும் ஒரு வசனத்தையும் வாசிக்கலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொண்டிருக்க கடவோம். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டால், தேவனுக்கு ஆராதனை செய்வது தேவனுக்கு பிரியமாக இருக்கதாம். அவரை ஆராதிப்பதிலே தேவன் பிரியப்படுகிறார் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கின்றோம். என கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, அப்படிக்கு தேவ கிருபைக்காக காத்திருப்பதும் தேவனுக்கு பிரியமாக இருக்குது. உற்சாகமாய் கொடுப்பது தேவனுக்கு பிரியமாக இருக்குது. தேவனை மேன்மை பாராட்டுவது தேவனுக்கு பிரியமாக இருக்குது. அடுத்து தேவனை ஆராதிப்பது அவருக்கு பிரியமாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் தேவனை அப்படி அவருக்கு பிரியமான ஆராதனை தேவனுக்கு நாம் செய்கிறோமா? சற்று யோசித்து பார்க்கலாம். தேவனை ஆராதிப்பது அவருக்கு பிரியமாக இருக்குது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம், ஆண்டவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்திரிப்போம். அது அவருக்கு பிரியமாக இருக்குது என்று சொல்லி நாம் வசனத்திலே வாசிக்கின்றோம். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 8வது வசனம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று பார்த்தால், நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 8வது வசனம். துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். அப்போ செம்மையானவர்களுடைய ஜெபம் அவருக்கு பிரியம். ஆகவே இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது செம்மையானவர்கள். அப்படி என்றால் நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள். தேவனுக்கு பிரியமானவுடைய ஜெபம் அவருக்கு மிகவும் பிரியமாக இருக்குமா? பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த அருமையான நேரத்தில் அவருக்கு பிரியமானவைகள் என்ன என்பதை நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, அப்படிக்கு தேவனுக்கு பயப்படுதல் அவருக்கு பிரியம் என்று சொல்லி 147வது சங்கீதம் 11வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும், அதாவது தேவனுக்கு பயப்படுதல் அவருக்கு பிரியம் என்பதை அறிந்து தேவனுக்கு பயப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அப்படிக்கு செம்மையானவருடைய ஜெபம் அவருக்கு பிரியம் என்று பார்த்தோம். தேவனை ஆராதிப்பது அவருக்கு பிரியம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, அப்படிக்கு தேவனை மேன்மைப்படுத்துவது அவருக்கு பிரியம் என்று பார்த்தோம். உற்சாகமாய் கொடுப்பது தேவனுக்கு பிரியம் என்று பார்த்தோம். உண்மையான வாழ்க்கை தேவனுக்கு பிரியம் என்று பார்த்தோம். தேவ கிருபைக்காக காத்திருக்குதல் அவருக்கு பிரியம் என்று பார்த்தோம். தேவனுக்கு கீழ்ப்படிதல் அவருக்கு பிரியம் என்று பார்த்தோம். அப்படி என்றால் இவ்வளவு காரியம் நம்முடைய தேவனுக்கு பிரியமாக இருக்கதே, அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய ஆயத்தமா? அல்லது நாம் விரும்பினபடி நம் மனம் போன போக்கிலே போய்கொண்டு நாம் விரும்பினதையே செய்து கொண்டிருக்கிறோமா? அல்லது தேவனுக்கு பிரியமானதை செய்கிறோமா? தேவனுக்கு பிரியமானவைகள் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தது மட்டுமல்ல, கேட்டது மாத்திரமல்ல, அவருக்கு பிரியமானதை செய்ய நாம் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. பரலோகத்தின் பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பிரியமானவைகள் எவைகள் என்பதை அறிந்து அதன்படி நாங்கள் நடந்து கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.